எனக்கு வந்து பர்சனலாக இந்த E20 பெட்ரோல்னால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் என்னென்னோ சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த கிராங்க்கில் வந்து டிலே இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர்ஸ் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு லேக் ஒன்று ஃபீல் பண்ணுறேன். வண்டி வந்து இந்த மார்னிங்ஸில் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து கொஞ்சம் திணற ஃபீலில் இருக்குது. ஸோ நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் சர்ச் பண்ணிருக்கும் போது எல்லாரும் வந்து சொன்னது வந்து இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இந்த ஃபியூல் லைன்ஸில் அந்த BS3 BS4 வண்டிக்கெலாம் E20 வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அவங்களும் வந்து இந்த டெஃப்லான் கோட்டோட ஃபியூல் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் அடிக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஃபியூல் அடிக்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரெட் ஃப்ளோ அப்படின்ற பிராண்டில் வந்து ஃபியூல் அடிக்டிவ் இருக்குது. இது வந்து BS3 BS4 BS6 டீசல் அண்ட் பெட்ரோல் இன்ஜின்ஸ்க்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட டீசல் இன்ஜின் இல்லை, பட் பெட்ரோலில் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. என் பைக்கை பொறுத்த வரைக்கும் சரி, என்னோடய காரை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுக்குது. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அத்தியாவசியமாக தேவை, நான் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு டிஎம்மில் வந்து லிங்க் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து இது எதுவுமே வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆச்சுன்றதுனால நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போது எனக்கு வந்து இது இந்த ஃபியூல் அடிக்டிவ் தான் கை கொடுத்துருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம், இந்த ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுறது இல்லை டெஃப்லான் கோட்டிங் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம்.